ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மறுபடியுமாய் ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாய் நீர் எங்களை கூடியவர் செய்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, நீர் எங்களிடத்தில் என்ன விரும்புகிறீரோ, அந்த ஆண்டவரே விதத்திலே நாங்கள் உம்முடைய வேதத்தை சரியாய் புரிந்து கொள்ளவும், ஆண்டவரே அதை கற்றுக்கொள்ளவும், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அப்பியாசிக்கவும் நீர் எங்களுக்கு எல்லா கிருபைகளையும் தந்தரலும். வர வேண்டியவரெல்லாம் ஏற்றுள்ள ஜாயின் பண்ண தேவையான கிருபைகளை கொடுத்தரலும். எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த ஆன்லைன் பைபிள் ஸ்டடிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே கடந்த ஒரு சில மாதங்களாக நம்ம ரோமர் நிருபத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். 8வது அதிகாரத்துக்கு நம்ம 8வது அதிகாரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். 8வது அதிகாரத்துல ஒரு பகுதியை முதல் பகுதியை ஃபர்ஸ்ட் ஒரு சில வசனங்களை நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். ஸோ போன வாரத்துல நம்ம கண்டம்னேஷனை குறித்து நம்ம ஒரு சில காரியங்களை பார்த்தோம். ஸோ கண்டம்னேஷன் அப்படின்னா பவுல் ஒரு முதல் நூற்றாண்டின் யூதனாக அல்லது பழைய ஏற்பாட்டு வேத வாக்கியங்களின் அடிப்படையிலே என்ன கண்ணோட்டத்திலே அந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார் அப்படின்றத குறித்து நம்ம சிந்திச்சோம். வழக்கமா நம்ம யூஸ்வலா அந்த கண்டம்னேஷன் அப்படின்னா ஹெல் அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவாக புரிந்து கொள்வோம், பொதுவாக நம்ம எடுத்துக்கொள்வோம். அது எப்படி வேதத்தின் அடிப்படையில அது நம்ம ஹெல்ன்னு சொல்லி எடுக்கிறது பொருத்தமாக இருக்காது அப்படின்றத குறித்து நான் ஒரு சில காரியங்களை சொன்னேன். ஒருவேளை இந்த ஹெல் குறித்து பைபிள் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலா படிக்கணும், டீப்பா படிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நமக்கு இந்த ரோமன்ஸுக்குள்ள நம்ம அதை பாக்குறது அந்த அளவுக்கு அது பொருத்தமா இருக்காது. ஏன் அப்படின்னா அது ஒரு தனி டாபிக். அதை குறித்து நம்ம நிறைய டீப்பா படிக்கும் பொழுதுதான் நம்ம அதை புரிந்து கொள்ள முடியும். ஆனா நரகம் அப்படின்றத ஏன் நான் போன வாரம் இதை சொன்னேன்? ஒருவேளை உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இதுல வந்திருக்கலாம். ஏன்னா நம்ம பொதுவாவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை பரலோகம் நரகம் அப்படின்ற அடிப்படையில தான் பல ஆண்டுகளாக அல்லது நம்ம நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ள அல்லது கிறிஸ்தவத்துக்குள்ள இருந்திருக்கு. அதே மாதிரி நமக்குள்ளேயும் நம்ம வளர்ந்த சூழ்நிலையிலே வந்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையே நம்முடைய கோல் அல்லது நம்முடைய ஃபோக்கஸ் அல்லது நம்முடைய எல்லாமே அந்த நம்ம இப்ப எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும், நரகத்துக்கு தப்பி பரலோகத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஒரு கண்ணோட்டத்துலதான் அல்லது ஒரு நோக்கத்துலதான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை அமைத்து கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இப்ப திடீர்னு அதனால நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஹெல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம பைபிள்ல எங்கெங்கெல்லாம் பைபிள்ல பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குதோ அதை பொதுவா நம்ம ஹெல் நரகம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்றது வழக்கம். ஸோ அதனாலதான் நான் போன வாரம் சொன்னேன். சில காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். சொல்லும் பொழுது ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கும். அப்படின்னா நரகம் அப்படின்றது ஒண்ணு கிடையாதா? நரகம் அப்படின்றது அப்படின்னா என்னது? அப்படின்னா ஆண்டவர் எல்லாரையும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாரா? இல்லாட்டி எல்லாருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்துருவாரா? வித்தியாசமே இருக்காதா? அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஸோ ஒரு சின்ன அதுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை மட்டும் இல்ல, நம்ம ரொம்ப டீப்பா போனோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய ரோமன்ஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த 8ஆம் அதிகாரத்தோட இந்த கான்டெக்ட் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால நான் போன வாரம் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டம்னேஷன் அப்படின்றது ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் அடிப்படையிலே நான் உங்களுக்கு சொன்னேன். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு, ஸோ 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நோ கண்டம்னேஷன் ஃபார் தோஸ் ஹூ ஆர் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிறவர்களுக்கு கண்டம்னேஷன் கிடையாதுன்னு சொல்றாரு. கண்டம்னேஷன் யூசுவல் மீனிங் பனிஷ்மெண்ட், இல்லாட்டா கில்ட்டியா அது குற்றவாளியா நிறுத்தப்படுறதுதான் கண்டம்னேஷன் அப்படின்றது யூசுவல் மீனிங். நம்ம யூசுவலா எடுத்துக்கிற இந்த இங்கிலீஷ் மீனிங் இதுதான் கண்டம்னேஷனுக்கு. ஆனா ஜூயிஷ் ஆஸ்பெக்ட்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் கடவுள் ஒரு மனுஷனை தண்டிக்கிறாருன்னா பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் அவனை என்ன பண்றது அப்படின்னு சொன்னா ரிமூவிங் ஹிம் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட். அதனாலதான் நீங்க அடிக்கடி நீங்க பார்க்க முடியும், உன் ஜனத்தில் இராதபடிக்கு நீ அறுப்புண்டு போவாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, அடிக்கடி பழைய ஏற்பாட்டுல சொல்றத பார்க்க முடியும். ஸோ நீ பாவம் செஞ்சின்னு சொன்னா அதனாலதான் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அந்த விபச்சார ஸ்திரிய நிறைய சொல்லிட்டே போகலாம். நான் அதுக்குள்ள போனேன்னா நம்ம ரொம்ப டிவேட் ஆயிரும். அதனாலதான் நான் அதுக்குள்ள போகாம இருக்க முயற்சி பண்றேன்.
இப்போ விபச்சாரத்துல கையும் களவுமா பிடிக்கப்பட்ட ஸ்திரியை இயேசு கிறிஸ்துவத்துல கொண்டு வந்த பொழுது அவங்க வந்து ஆண்டவர் அவனை பார்த்து சொல்ற, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. சோ இது என்ன கண்டம்னேஷனை மீன் பண்ணுது? நானும் உன்னை என்ன பண்ணல. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதுக்காக இவளுக்கு என்ன நியாயப்பிரமாணத்தின்படி இவளுக்கு என்ன தண்டனை அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல தான் கொண்டு வராங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அவளப்பா சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போய் நீ பாவம் செய்யாதேன்னு சொல்லி அனுப்புறாரு. நமக்கு தெரியும் அவர் தரையில உட்கார்ந்து எழுதின அந்த சம்பவத்தை நான் சொல்றேன். அப்போ அவர் அங்க ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பு அவளை எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க சொன்ன தண்டனை என்னது? கல்லெறிந்து கொல்லணும். தட் இஸ் வாட் என்னது ஒரு ஜூயிஷ் கான்டெக்ட்ல நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில கண்டமேஷன் அப்படின்றது பனிஷ்மெண்ட் தான். ஒருத்தன் தப்பு செய்யறதுக்கு அவன் மேல வரக்கூடிய அவனை குற்றவாளியா தீர்க்கிறது தான். ஆனா அதே நேரத்துல அவனுக்கு கொடுக்குற அவங்க பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, கல்லெறிந்து கொல்லுவார்கள். அதுதான் அவங்க ரிமூவிங் ஃப்ரம் திஸ் வேர்ல்டு. அவனை வந்து so they didn't think much about என்னது the after life. அதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நான் போன வாரம் சொன்னேன், நரகத்தை பத்தின எந்த குறிப்பையுமே பார்க்க முடியாது. பட் புதிய ஏற்பாட்டுல நான் சொன்ன மாதிரி அந்த எருசலேமுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஹின்னோயிம் அப்படின்ற அந்த வேலியில எரிஞ்சிட்டு இருக்கிற, அல்லது அது கெஹனான் பேர் உண்டு, அது அந்த ஹின்னோயிம் வேலி. அது ஒரு காலத்துல அந்த நரபலி செலுத்தக்கூடிய இடமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்க, அதுல வந்து குப்பை குளங்களை எரித்து கொண்டிருந்தாங்க. சோ இத வந்து இந்த 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 இடத்த ஆண்டவர் வந்து அடிக்கடி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா யூஸ் பண்றாரு. ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் நான் சொல்லிட்டு நம்ம ரோமருக்கு வந்துடலாம். எதுக்காக அப்படின்னு சொன்னா, நம்ம இத லிட்ரலா எடுக்கும் பொழுது பொதுவா நமக்குள்ள ஒரு கொஸ்டின் வரும். ஏன்னா நமக்கு அப்படிதான் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்ப பார்த்தாலும் நம்ம இப்படிதான் எடுத்து பழகிருக்கோம் அப்படின்னு சொன்னா, நரகம் அப்படின்னாலே நமக்கு வந்து சொல்லி கொடுக்கப்பட்ட பிக்சர். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அது எப்படி அந்த பிக்சர் வந்துச்சு அப்படின்றதே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். எப்படி மிடிவியல் பீரியட்ஸ்ல அந்த பிஷப்புகள் மக்களை வந்து பயமுறுத்துறதுக்காக கொண்டு வந்த ஒரு பிக்சர் அப்படின்றதையும் நான் ஏற்கனவே போன வாரம் உங்களுக்கு நான் சொன்னேன். இது எடுத்துக்காட்டுக்கு நிறைய இருக்கு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து சொல்ற ஒரு முக்கியமான ஒரு ஹெல் அப்படின்ற வேர்டு. ஸோ அதை நீங்க கிரீக்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கெஹனா ஹெனா அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். வாசிங்களா மத்தேயு 5ஆம் அதிகாரம். நம்ம அடிக்கடி நம்ம கோட் பண்றது. ஸோ அதனால நான் அதை சொல்றேன். 27ஆம் வசனம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இறுதியில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலது கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை வச்சுதான் நம்ம நிறைய நேரம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, your whole body to go into hell அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒரு முதல் நூற்றாண்டு அல்லது இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இருந்த அந்த சீஷர்களுக்கும் சரி, அந்த மலை பிரசங்கத்துல அங்கே கூடியிருந்த மக்களுக்கும் சரி என்ன தெரிஞ்சிருக்கும்? இதெல்லாம் நீங்க நம்ம வந்து வேதத்தை படிக்கும் பொழுது எப்பொழுதுமே நம்ம மனசுல வைக்க வேண்டியது, வேதம் பைபிள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை திரும்ப திரும்ப உங்களுக்கு எம்பசைஸ் பண்ண விரும்புகிறேன். It is written for us, but written for us அல்லது written for us, but it is not written to us. So primarily டூக்கும் ஃபாருக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ பிரைமரிலி யாருக்கு அட்ரஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த யூத கலாச்சாரம் யூத வேத வாக்கியங்களிலே ஊறி போன மக்களுக்கு தான் அவர் அட்ரஸ் பண்றாரு. ஸோ வந்து ஏன்னா யூதர்கள் வந்து அவங்க ஸ்கிரிப்சர்ஸை வந்து சின்ன வயசுல இருந்தே படிக்கிறதுனால அந்த அவங்களுடைய மனம் ஃபுல்லா வந்து என்ன இருக்கும்னா, அவங்களுக்குன்னு ஒரு அந்த ஸ்கிரிப்சரல் அதாவது ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கிற வேத வாக்கியங்கள் அடிப்படையில ஒரு வியூ இருந்துச்சு. இப்ப நமக்கு வந்து நிறைய படங்களை பார்த்து நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த படத்தோட இதுதான் ரொம்ப கான்டெக்சுவலா இருக்கும். பட் ஆனா யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு அந்த வேர்டிங்ஸ் ஈவன் அவங்க கையில எல்லார் கையிலையும் பைபிள் இல்லாட்டாலும் தோல் சொற்கள் இல்லாட்டாலும்
அவங்க மைண்ட் ஃபுல்லா என்ன இருக்கும்னா அந்த வியூல தான் இருக்கும். சோ இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆஹ் நீங்க வந்து டு நாட் கமிட் அடல்ட்ரி, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறத நீங்க கேட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அது பழைய ஏற்பாட்டுல உள்ள இதுதான் சொல்றாரு. மோசே கொடுத்த நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டது சொல்லிட்டு, தன் இருதயத்தில் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவன் ஏற்கனவே விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்றத சொல்லிட்டு, ஆஹ் 29ஆம் வசனத்துல சொல்றாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த 29, 30 வசனங்களை நம்ம லிட்ரலா எடுக்கக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்றேன். இந்த வசனத்தை சொல்லும் பொழுது அவங்களுக்கு நல்லாவே தெரியும், கெஹனா அப்படின்றது வந்து அங்க வந்து எரிந்து கொண்டிருக்கிற ஒரு இடம். அவங்களுக்கு வந்து இந்த கெஹனா அப்படின்னு அந்த வேர்டை யூஸ் பண்ணும்போது நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ற அல்லது நம்ம இன்னைக்கு மைண்ட்ல வச்சிருக்கிற அந்த பிக்சர் அவங்களுக்கு சுத்தமா கிடையாது. அவங்களுடைய பிக்சர் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த எருசலேமுக்கு வெளியே எப்ப பார்த்தாலும் எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த இடம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உனக்கு வலது கை கண் உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை நீ பிடுங்கி போடு. நீ வந்து உனக்கு உடம்புல ஒரு பார்ட்டை லூஸ் பண்றது உனக்கு ஹோல் பாடியும் என்னது கெஹனால போய் விழுறத விட என்னது அது நலமா இருக்கும். அதே மாதிரி வலது கை உனக்கு வந்து ஆஹ் உன்னை வந்து இடல் உண்டாக்கினால், அது ஆக்சுவலா வந்து நம்ம சரியா பார்த்தோம்னா பாவம் செய்ய இல்ல, இடல் உண்டாக்கினால் நீ அதை வெட்டி போட்டுரு. இப்போ நம்ம பொதுவா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து ஒரு நாளும் நம்ம லிட்டரலா எடுக்க மாட்டோம். நீ வந்து வெட்டி போட்டுரு அப்படின்னு சொல்றது நம்ம இன்னைக்கு யாருமே ஃபாலோ பண்றது இல்ல. ஆனா ஃபாலோ பண்ற, நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கரெக்டா நேம் எனக்கு ஞாபகம் இல்ல, மொண்டானிஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஒரு குரூப் இருந்தாங்க 3rd செஞ்சுரியிலயோ 4th செஞ்சுரியிலயோ. ஸோ வேதம் வந்து நான் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, பைபிளை நம்ம வந்து அதனுடைய லிட்டரரி அதனுடைய லாங்குவேஜ் கான்டெக்ட்ல புரிஞ்சுக்கிறது எவ்வளவு அவசியம்ன்றத சொல்றேன். 2 3 சரியா எனக்கு ஞாபகம் இல்லை, எந்த நூற்றாண்டுன்றது ஞாபகம் இல்லை. ஆனா பைபிள் ஸ்கிரிப்சர்ஸ் வந்து இயேசு கிறிஸ்து இந்த டீச்சிங்ஸ் எல்லாம் கிறிஸ்துவம் வேகமா பரவிட்டே போகுது. அந்த ஜூயிஷ் வேர்ல்டை விட்டு, யூத உலகத்தை விட்டு அது எங்க போகுது அப்படின்னு சொன்னா ஜென்டைல் வேர்ல்டுக்கு போகுது. ஸோ அப்படி ஜென்டைல் வேர்ல்டுக்கு போகும் பொழுது மக்கள் அதை வந்து வாசிக்கிறவங்க வந்து ஒரு கூட்டத்தார் வந்து இதை ரொம்ப லிட்டரலா எடுக்க ஆரம்பிச்சாங்க. இதை வந்து ரொம்ப அந்த மொண்டானிஸ்ட் அப்படின்ற அந்த குரூப். ஸோ இந்த லிட்டரலா எடுக்க ஆரம்பிச்சதுனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல எதை சொல்றாரு, அவர் வந்து லிட்டரலி என்னது நம்முடைய என்ன சொல்றது நம்முடைய உறுப்புகளை வந்து வெட்டுறத குறித்து தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, தே themselves அந்த அதை ஃபாலோ பண்ணவங்க, அந்த மொண்டானிஸ்ட் அப்படின்ற செக்டை ஃபாலோ பண்ணவங்க பாவம் செய்யறதுக்கு அவங்களுக்கு காரணமா இருக்கிற உறுப்பை வந்து அவங்க கட் பண்ணி அல்லது வெட்டி போடுற அளவுக்கு அவங்க வந்து, ஏன்னா அப்பதான் நம்ம கடவுளுக்கு பிரியமான இருக்க முடியும், அப்பதான் நம்ம ஹெல்லுக்கு எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்ற லெவலுக்கு போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது ரொம்ப பரவல்ல, ஸ்ப்ரெட் ஆகல. பட் அதை ஃபாலோ பண்ற ஒரு பெரிய கூட்டம் இருக்கதான் செஞ்சாங்க. ஸோ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம யாரும் அதை பண்றது இல்ல இல்லையா? நம்ம இன்னைக்கு யாராவது கண்ணு இதழ் உண்டாக்குச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எனக்கு வந்து நான் தப்பான ஒரு காரியத்தை என் கண்ணால பாத்துட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே போய் அதை என்ன பண்ண மாட்டோம், பிடுங்கி போட்டுட்டு வரமாட்டோம் இல்லையா? சோ அதே மாதிரி கையினால நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ண மாட்டோம், என் கை திரும்ப திரும்ப என்னை தப்பு பண்ண தூண்டுச்சு. நமக்கு நல்லாவே தெரியும் ஜீசஸ் கிரைஸ்ட் அதை அங்க மீன் பண்ணல அப்படின்றது நல்லாவே தெரியுது. அப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் எதை மீன் பண்றாரு நமக்கு அதை நல்லா புரிஞ்சுக்க தெரியுது. எதை புரிஞ்சுக்க தெரியுது, ஆமா இயேசு கிறிஸ்துவ தான் அங்க லிட்டரலா மீன் பண்ணல. அப்போ இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, இதுல நம்ம எதை லிட்டரலா எடுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொன்னா, நீங்க தரித்து போடு அப்படின்றத நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், we don't take it as literal மீனிங்னா உங்களுக்கு புரியும், எழுத்தின்படி எடுத்து அப்படி செய்ய மாட்டேங்கிறோம். ஆனா இங்க ஹெல்லுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு நம்ம என்ன மீனிங் கொடுக்கிறோம், லிட்டரல் மீனிங் கொடுக்கிறோம் இல்லையா? ஹெல்லுனா என்ன நம்ம லிட்டரல் மீனிங் தான். நான் எதை மீன் பண்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த என்னது நமக்கு இருக்கிற ஒரு பிக்சரை நம்ம வந்து அதுதான் ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி மீன் பண்றோம். சரி, அப்படின்னா இதனுடைய அர்த்தம் தான் ஃபார் யுவர் ஹோல் பாடி. சோ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தான் ஃபார் யுவர் ஹோல் பாடி இன்டு ஹெல்னா அவங்களுக்கு உடனே என்ன பிக்சர் வரும், ஹோல் பாடியும் என்னது ஹெல்லுக்குள்ள அந்த ககனாக்குள்ள போச்சுன்னு சொன்னா. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கண் இல்லாம ஒண்ணு வாழ்றது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 விஷயங்களும் ஆண்டவர் கம்பேர் பண்றாரு. ஒண்ணு வந்து நீ வாழ்ந்துட்டு இருக்கிறது,
இன்னொன்னு உன்னை இந்த ஒருவேளை அந்த எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த அந்த கெஹனான்னு சொல்லக்கூடிய அந்த குப்பைகள் எரிகிற எந்த இடத்துல தூக்கி போட்டா என்ன நடக்கும்? உனக்கு ஹோல் பாடியும் அங்க கிடக்கும். அப்போ அதை விட எது பெட்டர்? உனக்கு ஒரு கண் இல்லாம நீ வாழ்றது என்னது? உனக்கு அது பெட்டர். சோ அப்போ ஹோல் பாடியும் என்னது ஹெல்ல. சோ ஒரு பிக்சரா அவருக்கு அவங்களுக்கு காமிக்கிறாரு. ஹோல் பாடியும் எரியறதை விட ஒரு கண்ணையோ ஒரு என்னது கையையோ நீ லூஸ் பண்றது என்ன கிடையாது, டசன்ட் மேட்டர். அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் அடிக்கடி சொல்வார், இந்த இடரல்ல பத்தி பேசும் பொழுது நீங்க காஸ்பல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இடர்களை உண்டாக்குறவனுக்கு ஐயோ, அவனை வந்து கட்டி எங்க போட்டுறது நல்லது? எந்திர கல்ல கட்டி கடல்ல தூக்கி போட்டா நல்லது அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, எந்திர கல்ல தூக்கி போட்டா அவன் போடணும் அப்படின்ற அர்த்தம் நம்ம யாரும் அப்படி பண்றது இல்ல. சோ தீஸ் ஆர் ஆல் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல ரோம கிரீக்க உலகத்துல ஜூயிஷ் பேக்ரவுண்ட்ல உள்ள இவங்க யூஸ் பண்ற யூசேஜ். அததான் ஆண்டவர் இங்க யூஸ் பண்றாரு. அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, he is not giving a teaching about hell. நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னு சொல்லி நான் விரும்புறேன். இந்த ஒரு ஹெல்ல பத்தின ஒரு டீச்சிங், ஹெல்லாம் எப்படி எரிஞ்சிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக சொல்லல. நீ வந்து மத்தவங்களுக்கு இடர்கள் உண்டாக்காத ஒரு வாழ்க்கை வாழ்றது எவ்வளவு அவசியம் அப்படின்றத அவர் அங்க சொல்றாரு. அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த இடர்கள் உண்டாக்குற வாழ்க்கை அவருடைய டீச்சிங்கோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நீ இடர்கள் உண்டாக்குற ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு வேண்டி நீ ஒரு ஒரு சில விஷயங்கள் நீ இழந்தா கூட பரவாயில்ல. ஈவன் இஃப் யூ லூஸ் சம்திங், அது உனக்கு கண்ணை போல இருக்கலாம், அது உனக்கு கைய போல இருக்கலாம், சோ ரொம்ப முக்கியமானதா இருக்கலாம். பட் இதை நீ இழந்தா கூட பரவாயில்ல. எதுக்காக? இடரல் உண்டாக்காத ஒரு வாழ்க்கை என்னதுக்கு வாழும்படியாக அப்படின்றதுதான் அவர் அங்க வலியுறுத்துறாரே அல்லாம ஹெல்ல பத்தின ஒரு டீச்சிங்க அவர் அங்க கொடுக்கல. சரி, அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், அப்படின்னா ஹெல்லுன்னு ஒண்ணு கிடையாதா? ஹெல்லுன்னு ஒண்ணு ஆண்டவர் சொல்லல. அப்படி இது நிறைய இருக்கு ஹெல்ல பத்தின நிறைய வசனங்கள் இன்னும் இருக்குது. எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு இப்ப டைம் இல்ல. அப்படின்னா நரகத்தை பத்தி வாட் த பைபிள் சேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? சரி, நரகத்தை பத்தி இல்ல, ஆண்டவர் கொடுக்கிற ஜட்ஜ்மெண்ட பத்தி. ஜட்ஜ்மெண்ட பத்தி நமக்கு ஒரு கேள்வி வரும். ஆண்டவர் வந்து என்னது நியாயம் தீர்க்க மாட்டாரா? அப்போ நல்லவங்களுக்கும் என்னது கெட்டவங்களுக்கும் என்ன கிடையாதா? டிஃபரன்ஸே கிடையாதா? வித்தியாசமே கிடையாதா? அப்படின்ட்டு நமக்கு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? கண்டிப்பா பைபிள் அந்த டிஸ்டிங்ஷனை சொல்லுது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்காக நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, பைபிள் வந்து இப்போ ஒரு ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. யார் அப்படின்னு சொன்னா யூனிவர்சலிஸ்ட் அப்படின்னு சொன்னா, இவங்களுடைய இது என்ன அப்படின்னு சொன்னா, கடைசியில எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, இல்லையா கடைசியில நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்க போகிறது இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. நம்ம பைபிள் அப்படி சொல்லல, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் ஆண்டவர் டிஃபரன்ஸ் உண்டு பண்ணுவாரு. அவர் நியாயம் தீர்க்கிற கர்த்தர், அதுவும் அவரு நீதியாய் நியாயம் தீர்க்கிற கர்த்தர். இதையும் நம்ம மறந்து போயிடக்கூடாது. ஆனா நான் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவத்துல இருந்து கிறிஸ்தவம் வெளிவர வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய மொத்த வாழ்க்கையையும் ஹெவன் ஹெல்ல பேஸ் பண்ற என்னது இந்த அடிப்படை, இந்த பேஸ்ல இருந்து நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா வெளியில வரணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஒருவேளை இந்த காரியங்களை நான் கற்றுக்கொண்ட பிறகு இதுல இருந்து நம்ம வெளியில வரணும். அதுக்காக we don't say that there is no difference between good and bad. ஆண்டவர் தெளிவா சொல்லி இருக்கிறாரு, கோதுமை என்னது பதர் களைகள், கோதுமையும் களைகளும் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. இப்ப ஆண்டவர் வந்து ரெண்டையும் வளர விட்டுருக்காரு. ஆனா ஒரு நாள் அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, அந்த பதரை வந்து அல்லது களைகளை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, அங்கேயும் ஆண்டவர் யூஸ் பண்றது ஹெல்ல யூஸ் பண்ணல. நம்ம அதை என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அவரு சுட்டெரிப்பார் அப்படின்றத வந்து நம்ம ஹெல்லுன்னு நினைக்கிறோம். சுட்டெரிக்கிறதுக்கு அதுக்கு மீனிங் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பதரெல்லாம் சேர்த்து போட்டு எரிப்பாங்க. எங்க எரிப்பாங்க? ஒரு ஃபர்னாஸ்ல போட்டு எரிப்பாங்க. அந்த ஃபர்னாஸா தான் அங்க சொல்லியிருக்காரு.
ஸோ என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, there is a day, ஒரு நாள் வரும். எப்படி எப்படி ஆண்டவர் புதிதாக்குகிற உலகத்தை புதிதாக்குகிற அந்த ப்ராசஸ்ல அவரு என்ன செஞ்சுட்டு இருக்காரு, இன்வால்வ் ஆயிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் இந்த உலகத்துல இப்ப நம்ம வாழ்ற அந்த வாழ்க்கையில இதை நம்ம நல்லா இந்த பேசிக் இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு கன்ஃபியூஷன் வராது. ஸோ ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய நோக்கம் என்ன, எதுக்காக அவர் இயேசு கிறிஸ்துவ நமக்காக தந்தாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மள நரகத்துல இருந்து எஸ்கேப் பண்றதுக்காக மட்டும் கிடையாது. ஸோ அதுதான் நான் கிறிஸ்துவம் வந்து அந்த இதுல இருந்து வரணும்னு தான் நான் விரும்புறேன். ஆனா எதுக்காக அவர் வந்தாரு, இந்த உலகத்தை அவர் என்ன பண்ண விரும்புறாரு அப்படின்னு சொன்னா, ரினியூ அண்ட் ரெஸ்டோரேஷன், ரினியூவல் அண்ட் ரெஸ்டோரேஷன் ஆஃப் திஸ் எர்த். ஸோ இதுதான் அவருடைய நோக்கம். பட் இந்த ரினியூவல் அண்ட் ரெஸ்டோரேஷனுக்கு எதிராக இருக்கிறவங்கள அதான் ரோமர்ல பாக்குறோம். இதுக்கு உட்படுறவங்க தான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க. இதுக்கு உட்படாம எதிரில இருக்கிறவங்களுக்கு அவர் கடைசியா அல்லாவிட்டால் என்ன சொல்றது, இந்த முழு ரெஸ்டோரேஷனையும் அந்த ஃபைனல் ரெஸ்டோரேஷனுக்கு கொண்டு வரும் பொழுது இதுக்கு எதிராக இருக்கிறவங்கள அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, he will remove. கண்டிப்பா ஜட்ஜ்மெண்ட் உண்டு, ரிமூவ். ஆனா ரிமூவ் பண்ணி அவங்களுக்கு என்ன நடக்கும், அவங்க ஹெல்ல எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்களா, அல்லது அவங்க சிலர் சொல்றாங்க ஆனிஹிலேஷன் சொல்லுவாங்க, அதாவது ஒண்ணுமே இல்லாத நிலைமைக்கு போயிடுறது, கம்ப்ளீட்டா காணாம போயிடுறது, இதுக்கு போவாங்களா, இட்டர்னலா ஹெல்ல எரிஞ்சிட்டு இருப்பாங்களா, இல்ல நான் போன வாரம் சொன்னது மாதிரி நம்மள தேவ சாயலா அல்லாவிட்டால் இந்த உலகத்துல அவர் என்ன நோக்கத்தோடு மனிதனை படைத்தாரோ கடவுளுடைய சாயலாக அந்த சாயலுக்கு நேரா நம்மளை கொண்டு வர்றாரு. அந்த இமேஜ, இந்த ஹியூமன் இமேஜ் அல்லது ஹியூமனா இருக்கிற அந்த சாக்கியத்தை அவங்க இழந்து போயிருவாங்களா, அந்த ஸ்டேட் எப்படி இருக்கும், அந்த ஸ்டேட் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. இதுதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பைபிள் டசன், நான் பார்த்த அளவுல பைபிள் டசன் கிவ் என்னது clear cut teaching about these things. இத பத்தி பைபிள் சொல்லல. அப்படி பைபிள் சொல்றாத இடத்துல நம்ம போக கூடாது. போறது போறதுனால என்ன விளைவு அப்படின்றத நான் அடுத்தது சொல்றேன். பட் இப்போ இப்போ அடுத்து நான் சொல்றேன். ஓகே. ஓகே. ஸோ கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அப்ப ஆண்டவருடைய அந்த முழு என்ன சொல்றது, அவர் உலகத்தை புதிதாக்குகிற அந்த திட்டம் நிறைவேறும் பொழுது மேபி அதை வந்து என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னா, அப்பதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிசரக்ஷன் நடக்கும். அந்த ரிசரக்ஷனுக்கு அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, அவர் நியாயம் தீர்ப்பார். he will remove. அதனாலதான் நான் இப்ப சொன்ன அந்த பகுதி இருக்கிற மத்தேயு 13ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்லுவாரு. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 40 to 43 வாசிங்களானு. ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதலுடன் கேட்க கடவன். ஓகே. சோ அழகா போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, they will, இங்கிலீஷ்ல நல்லா இருக்குது, weed out of his kingdom, they will weed out. weed outனா என்னதுன்னா களைய ரிமூவ் பண்ற மாதிரி ரிமூவ் பண்றது. எங்க இருந்து? அவருடைய ராஜ்யத்துல இருந்து. everything that causes sin
and all who do evil. So they will throw them into the fiery furnace. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், fiery furnaceன்றது உடனே நம்ம என்ன எடுக்கக்கூடாது, லிட்டரலா எடுக்கக்கூடாது. Where there will be weeping and gnashing of teeth. ஸோ இது வந்து பொதுவா எதை மீன் படம் அப்படின்னு சொன்னா, அந்த அவங்களுடைய அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இஸ்ரவேலர்களுடைய பாளையத்துக்கு இல்லாட்ட அந்த அவங்களுடைய நகரத்துல இருந்து விலக்கி வைக்கப்படுகிற கூட்டம், அவங்களுக்கு வந்து கிராஷிங் ஆஃப் டீத் இருக்கும். ஸோ தே வில் லூஸ் சம்திங். கண்டிப்பா தேவன் வந்து நியாயம் தீர்க்கிற கர்த்தர் அவருடைய இந்த ரினியூ பண்ற, ரெஸ்டோர் பண்ற இந்த பணிக்கு எதிராக இருந்தவர்ல, இந்த இடத்துல சொல்ல போனா அவருடைய கிங்டத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு எதிராக இருந்தவர்களுக்கு he has reserved something. ஏதோ ஒன்றை அவர் வைத்திருக்கிறார். அது பைபிள் தெளிவா சொல்லுது. அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு என்னன்னு தெரியாவிட்டாலும் they will be losers. கண்டிப்பா அவங்க யாரதான் இருப்பாங்க, இழந்தவர்களாக தான் இருப்பாங்க. நான் போன வாரம் சொன்னேன், நான் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல அடிப்படையில எதையெல்லாம் இழந்து போவாங்கன்னு சொல்லி சொன்னேன். ஆனா இதுல நம்ம எதுக்கு கவனமா இருக்கணும் அப்படின்றத நான் சொல்லி நம்ம அடுத்து ரோமருக்கு போயிடலாம். ஏன் நான் இவ்வளவு நான் டீப்பா நம்ம இன்னும் போகல. பட் ஸ்டில் நமக்கு ஒருவேளை இதை கேட்கும் போது உடனே என்ன தோணும் அப்படின்னு சொன்னா, ஹெல் அப்படின்னா இல்ல. ஏன்னா நம்ம அப்படியே நம்ம மைண்ட் வந்து அல்டிமேட்லி ஆண்டவருடைய நோக்கம் வந்து நம்மள ஹெல்ல இருந்து தப்பிக்க வைக்கிறது தான் அப்படின்றத மட்டும் நம்ம யோசிக்கிறதுனால நம்முடைய லைஃப், கிறிஸ்டியன்ஸோட லைஃப், நம்முடைய மினிஸ்ட்ரி, இன்னொரு விதத்துல சொல்ல போற நம்முடைய மிஷன், நம்முடைய பணி எல்லாமே நம்ம எதை பேஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா ஹெல்ல இருந்து எஸ்கேப் ஆகுறத பத்தி தான். whereas the பைபிளோட டீச்சிங் அது கிடையாது. என்ன கிடையாது, ஹெல்ல இருந்து எஸ்கேப் பண்றதுக்காக தான் தேவன் ஆபிரகாம சூஸ் பண்ணாருனோ, அதுல இருந்து தேவன் இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு அனுப்புனதும் இதுதான் அவருடைய மேபி இட் குட் பி மேலே கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க இதுல இருந்து தப்பிக்கிறாங்க, அந்த அந்த துர்ப்பாக்கிய நிலைமைன்னு சொல்லி வச்சுக்கலாம் இல்லையா. சோ ஒரு பேத்தட்டிக் நிலைமைக்கு அவங்க போறாங்க. யாரு, ஆண்டவருடைய ராஜ்யம் இந்த உலகத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகுறதுக்கு எதிராக இருக்கிறவங்க ஒரு பரிதாபமான ஒரு நிலைக்குள்ள போறாங்க. அது நமக்கு தெரியும். ஆனா அது ஒரு சிலரை நம்முடைய பொதுவான இன்னைக்குள்ள கிறிஸ்தவத்தினுடைய இது என்ன அப்படின்னு சொன்னா, எப்படியாவது ஒரு சிலரை நரகத்துல இருந்து தப்பு வைக்க வச்சிடணும் அப்படின்றது மட்டும்தான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. பட் பைபிளோட பிளான் அல்லது தேவனுடைய திட்டம் இந்த உலகத்தை குறித்து அது கிடையாது. நம்ம அதான் திரும்ப பார்த்துட்டு இருக்கோம். தேவனுடைய திட்டம் என்பது உலகத்தை கர்த்தருடைய ராஜ்யமாக மாற்ற வேண்டும். வெளிப்படுத்தல வாசிக்கிற மாதிரி என்னது, உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் நம்முடைய தேவனுக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாக மாறின. இதுதான் அவருடைய நோக்கம். அந்த டைம்ல அவர் வந்து அதுக்கு எதிராக இருக்கிற ஒரு சிலர் ஒருவேளை அவர் நரகத்துல போடலாம். பட் நரகத்துல இந்த சென்ஸ் நம்ம இன்னைக்கு நரகம்னு வச்சுக்கிறோம். இப்போ உள்ள அந்த பிக்சரை நீங்க மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க. அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்கலாம். பட் அது என்ன, வாட் இஸ் தட் பனிஷ்மெண்ட், யாரெல்லாம் அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு உட்படுவா, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்காத எல்லாரும் அதுக்கு இந்த ஹூலையும் ரொம்ப முக்கியமான நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. நமக்கு பொதுவா சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்காதவங்க கண்டிப்பா அங்க போய் சேர்ந்துருவாங்க. அப்புறம் உடனே அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க, அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ குறித்து கேள்விப்படாதவங்க என்ன ஆகும்? சரி, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்க முடியாத 2 வயசு பிள்ளைக்கு என்ன ஆகும்? இயேசு கிறிஸ்துவ குறித்து விசுவாசிக்க முடியாத மன வளர்ச்சி குறைஞ்சவங்களுக்கு என்ன ஆகும்? இயேசு கிறிஸ்துவ குறித்து விசுவாசிக்க முடியாத மேபி இன்னொருத்தவங்களுக்கு, அறிவில்லாதவங்களுக்கு, இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரும். இந்த ஹூன்ற கொஸ்டினுக்கும் பைபிள் நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, பைபிள் ஆன்சர் பண்ணல. பட் என்ன பைபிள் சொல்லுது அப்படின்னு சொன்னா, நீதியுள்ள கர்த்தர் உண்டு, அவருடைய ராஜ்யத்துக்கு எதிராக ஒரு நபர்னு வச்சுக்கோங்க, ஒரு நபர் ஆண்டவருடைய இந்த திட்டத்துக்கு எதிராகவே செயல்பட்டு இருக்கிறான். தேவனுடைய சாயலுக்கு அவங்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாயலை என்னது, கொஞ்சம் கொஞ்சமா he will lose that. அவன் லூஸ் பண்ணி ஃபைனலி he will attain to a state. என்ன ஸ்டேட்டுக்குள்ள போவான் ஆண்டவர் அந்த முழு புத்துருவாக்கத்தையும் செய்யும் பொழுது என்ன ஸ்டேட்டுக்குள்ள அவன் போவான் அப்படின்றது இட்ஸ் நாட் கிளியர்லி மென்ஷன், பட் he will go into a state அப்படின்றதுதான் பைபிள் நமக்கு சொல்ற விஷயம். ஸோ நான் இதை ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய லைஃபையும் நம்முடைய மினிஸ்ட்ரி இல்லாட்டா நம்முடைய மிஷனையும்
ஹெல்ல மட்டும் பேஸ் பண்ணி நம்ம அமைத்ததுனால, எஸ்கேப் ஃப்ரம் ஹெல் அப்படின்றத மட்டும் நம்ம பேஸ் பண்ணி அமைத்ததுனால, நம்ம கிறிஸ்டியானிட்டி வந்து கிட்டத்தட்ட மேபி அது ரொம்ப என்ன சொல்றது இருந்துச்சு. மிடில் ஏஜ் பீரியட்ல இருந்தே ஹெல்ல பத்தின ஒரு கான்செப்ட் வந்து அதிகமா வந்துச்சு. பட் இந்த 200 வருஷங்களாக இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப டீப்பனிங் ஆகி, அதுலயும் இந்தியால வந்து இந்தியன் கிறிஸ்டியானிட்டில, தமிழ்நாட்டு கிறிஸ்தவத்துல ரீசன்ட் டைம்ஸ்ல இது ரொம்ப டீப்பனிங் ஆயிருக்குது. ஸோ வந்து லைஃப் நம்முடைய லைஃபையும் நம்முடைய மிஷன் அல்லது மினிஸ்ட்ரியும் நம்ம என்னதான் யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஹெல்ல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பஸ்ல பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. எனக்கு நமக்கு சொல்லப்பட்டது அதுதான். அவரு வந்து ஹெல்லுக்கு போயிட்டு இருக்காரு. நான் வந்து பஸ் விட்டு இறங்கும் பொழுது இறங்குறதுக்கு முன்னாடி அந்த ஹெல்ல இருக்கிற எந்த எஸ்கேப் ஆகுறதுக்கான ஜீசஸை எப்படியாவது நான் அவருக்கு சொல்லிடணும். சொல்லலைன்னு சொன்னா என்ன நடக்கும்? அவர் நரகத்துக்கு போவாரு. அதுக்கு கேள்வி வந்து என்கிட்ட கேட்கப்படும். ஸோ இப்படியே தான் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம்? யோசிக்க ஆரம்பிச்சோம். ஸோ இப்படி யோசிக்க ஆரம்பிச்சதுனால, ஆஹ் இப்ப நான் என்னோட மைண்ட் செட்டை நான் சொல்றேனே. ஏன்னா இந்த கான்செப்ட்ல நான் வளர்ந்ததுனால, இன்னைக்கு ஒருவேளை யாராவது என்ன பண்றாங்க? ஒரு ரோட்ல அடிபட்டு கிடக்குறாங்க. இல்லாட்டா இப்ப வந்து என்ன சொல்றது? ஒர்க் சரி என்ன ஊரு? நம்ம வயநாடுல வந்து வயநாடு. பயங்கரமான ஒரு ஆஹ் நடந்திருக்குது. ஸோ அப்போ ஒரு கிறிஸ்டியனா எனக்கு மைண்ட்ல ஒருவேளை இன்னைக்கு நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். ஐ திங்க் லிட்டில் எனக்கு இன்னைக்கு இப்போ அது கஷ்டமா தான் இருக்குது. ஏன்னா எனக்கு பிரெயின் கம்ப்ளீட்லி டியூன் ஆயிருக்கிறது எதுக்கா அப்படின்னு சொன்னா, எஸ் ஹெல்ல இருந்து எஸ்கேப் பண்ணணும். அப்படியே தான் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். அப்படியே தான் என் மைண்ட்ல ஃபுல்லா நிரம்பி இருக்குது. ஸோ இப்போ வயநாட்டுல போய் நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் நான் யோசிக்கிறதுக்கு என் மைண்ட் போறதே இல்லை. ஆனா ஹெல்ல இருந்து எஸ்கேப் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம யோசிக்கிறோம். பிகாஸ் அவன் வயநாட்டுல போய் செத்தா என்ன, செத்தவன் செத்து போனான், அவன் நரகத்துக்கோ பரலோகத்துக்கோ போயாச்சு. அல்லது நான் நரகத்துல இருந்து காப்பாற்ற முடியுமா மக்களை அப்படின்றதுதான் என்னோட கோலா இருந்துட்டு இருந்துச்சு. இப்பதான் அது கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருக்குது. ஆனா நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு பிரிட்டிஷ்ல இருந்து அல்லது வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல இருந்து இந்த ஹெல்த் கான்செப்ட் ரொம்ப டீப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி வந்தவங்கள பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இவாஞ்சலிஸ்ட் தான் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு தான் நாங்க அடிக்கடி நான் சொல்ற நபர் யாரு? இது ஆந்திரால சார் ஆர்தர் காட்டன் இல்லையா? இன்னைக்கு வந்து அவரு கோயில் வச்சுலாம் கூப்பிடுறாங்கன்னு கேள்விப்பட்டோம். பட் இருந்தாலும் அவர் ஒரு இவாஞ்சலிஸ்ட் தான். அவர் இவாஞ்சலிஸ்ட் தான். பட் எப்படிப்பட்ட இவாஞ்சலிஸ்ட் பாருங்களா? இன்னைக்கு யாருக்கும் எந்த இவாஞ்சலிஸ்டுமே அப்படி ஒரு மைண்ட் செட்டே வராது. ஹெல்ல இருந்து மட்டும் காப்பாற்றணும்னு நினைச்சிருந்தா அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, அவருடைய வாழ்க்கையினுடைய அந்த அவருக்கு ஒரு 20-30 வருஷம் கிடைச்சிருக்கும் இந்தியால. 30 இயர்ஸ் அவர் எதுல ஸ்பெண்ட் பண்ணிருப்பாரு? அந்த மக்கள்கிட்ட ஒவ்வொருத்தர் அந்த வயசான பாட்டி மாட்டு போய் ஏசு உங்களை நேசிக்கிறாருமா சொல்றது தப்பு இல்ல. நான் இப்படி சொன்ன உடனே நான் அதனாலதான் சொல்றது சில நேரம் ரொம்ப யோசிச்சு பேச வேண்டியதா இருக்குது. நான் சொல்லும்போது நிறைய நேரம் தப்பா புரிந்து கொள்ளப்படுகிறது, தவறா புரிந்து கொள்ளப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். அதனால நான் சொல்றேன். சோ பாட்டிட்ட போய் இயேசு உங்களை நேசிக்காருமா அப்படின்னு சொல்றதுலயே அவர் ஏன்னா எப்படியும் நரகத்துல இருந்து காப்பீட்டு அந்த பாட்டி நரகத்துக்கு போறாங்க. அவங்க ஆனா இவர் என்ன பண்ணாரு? அந்த மக்களுக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்துல இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தண்ணி இல்ல. பட் இதை மட்டும் கட்டி விட்டு கட்டணும் அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடும்? they will get water. இதை யோசிச்சாரு. தன்னுடைய வாழ்க்கையை அதுக்குன்னு ஒப்பு கொடுத்தாரு. இஸ் ரிமெம்பர் டில் டுடே. நான் இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த அவர் பண்ண இந்த மிஷன் கரெக்டா தப்பா? ஹெல்த் கான்செப்ட் தான் நம்முடைய நோக்கமா இருந்தா அவர் பண்ணது தப்பு. ஏன்னா அவருக்கு ஜெனரேஷன்ல அவர் அந்த இடத்துல இருக்கும்போது நிறைய பாட்டிமார் எங்க போனாங்க? நரகத்துக்கு போனாங்க. காரணம் யாரு? ஆதர் காட்டன் இவாஞ்சலிஸ்டா வந்துட்டு என்ன செய்யல? அவங்கள ஹெல்ல இருந்து காப்பாத்துறதுக்கு பதிலா அவர் என்ன பண்ணாரு? டைம் ஃபுல்லா எதுல ஸ்பெண்ட் பண்ணாரு? டேம கட்டுறதுல. சோ கம்ப்ளீட் வேஸ்ட். அவருடைய மினிஸ்ட்ரி வேஸ்ட், அவருடைய மிஷன் வேஸ்ட். சாம் ஹிகிபாதம்ஸ் அப்படின்னு சொல்லி அலகாபாத்ல இன்னைக்கு ஒரு பெரிய யூனிவர்சிட்டி இருக்குது, கிறிஸ்டியன் யூனிவர்சிட்டி. நிறைய பிரச்சனைகள் அதுல இருக்குது. பட் இருந்தாலும் சாம் ஹிகிபாதன் வந்த உடனே என்ன பண்ணாரு அப்படின்னா பார்த்தாரு. பயங்கரமான வறட்சி. என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, ஒரு இந்த மக்களை இந்த வறட்சியில இருந்து காப்பாத்தணும்னா அவரும் மிஷினரி. அவர் வந்து இவராது இவாஞ்சலிஸ்ட்னு சொல்றாங்க. பட் அவர் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு மிஷினரி. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஸ்கூல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் பண்றாரு. ஏன்னா ஸ்கூல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சும்மா எதுக்குன்னா அங்குள்ள இளைஞர்களுக்கு நவீன விவசாயத்துல என்ன கொடுக்கணும்? ஒரு அறிவை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்கூல ஆரம்பிச்சது. அந்த இடம் இன்னைக்கு டெவலப் ஆகி அன்னைக்கு முயற்சினால இன்னைக்கு ஒரு யூனிவர்சிட்டியா ஒரு இந்தியாவில இருக்க ஒரு கிறிஸ்டியன் யூனிவர்சிட்டியா இருக்குது. பட் இந்த சாம் ஹிகிபாதம்ஸ் பீரியட்ல அதே யூபியில அவருக்கு தலைமுறையில நிறைய பேர் இறந்து போனாங்க. அவங்க எல்லாருமே எங்க போனாங்கன்னா
நம்ம ஹெல் கான்செப்ட் படி நரகத்துக்கு தான் போனாங்க. ஹெல் கான்செப்ட் கரெக்டா இருந்துச்சுன்னு சொன்னா, சாம் ஹீட்டிங் பாதம் ஒருவேளை ஹெல் கான்செப்ட் கரெக்டா இருந்திருந்ததுன்னா அவருடைய மினிஸ்ட்ரியும் மிஷனும் தப்பு. ஏன்னா அவரு அங்க இருந்து மிஷனரியா புறப்பட்டு வந்து இயேசுவை பத்தி சொல்லாம நிறைய பேர் நரகத்துக்கு போனதை விட இந்த ஸ்கூல் ஆஃப் அக்ரிகல்ச்சரை எஸ்டாப்ளிஷ் பண்ணி விவசாயத்தை கொடுத்து எதுக்கு? சோ இந்த ஹெல் கான்செப்ட் நம்மள எதுக்கு நேரா நடத்தும் அப்படின்னா, இந்த தலைமுறையில நான் எல்லார்ட்டையும் எப்படியாவது என்ன பண்ணிடணும், ஆண்டவரை பத்தி சொல்லிடணும், முடிஞ்ச அளவுக்கு அவங்களை என்ன பண்ணிடணும், நரகத்துல இருந்து மீட்டுறணும். இதுதான் ஹெல் கான்செப்ட். பட் பைபிள் நெவர் சேஸ் தட். நான் தைரியமா சொல்லுவேன், இதனால எத்தனை பேர் பகைச்சாலும் பரவாயில்ல, I'm convinced from the scriptures that Bible never says that. பைபிள் வந்து is more concerned about, ஒருவேளை ஹெல்ல பத்தி நான் வசனங்களை நிறைய எடுத்து காட்டலாம், ஆனா அப்போஸ்தலர்கள் அல்லது இயேசு கிறிஸ்துவோ நரகத்துல இருந்து தப்பிக்கிறது தான் அப்படின்னா நீங்க கேட்பீங்க. யோவான்ல நிறைய கண்டம்னேஷன் வருது. இந்த கண்டம்னேஷன் எல்லாம் நரகம் இல்லையா? அதான் நான் சொல்லிட்டேன். இந்த டாபிக் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னா பொறுமையா உட்கார்ந்து வசனங்களை எடுத்து ஒழுங்கா நம்ம படிச்சா மட்டும்தான் இதை நம்ம சரியா புரிஞ்சுக்க முடியும். என்ன சொல்லிட்டேன், நீ இப்போ இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி அந்த விபச்சார பெண்ண அனுப்பும் பொழுது, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. என்ன ஆக்கினை ஆண்டவர் மீன் பண்றாரு? நரகத்துக்கு தீக்கிற ஆக்கினையா? இல்ல, கல்லறிந்து கொள்றத பத்தி. சோ ஒரு யூதனை பொறுத்த வரைக்கும் கண்டம்னேஷன் அப்படின்னு சொன்னா ஒரு யூத மைண்ட்ல என்ன வரும் உடனே அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தின்படி என்ன பண்றது, அவனுக்கு கொடுக்கப்படுற தண்டனைய அவனுக்கு கொடுக்கப்படுதல். சோ அதனால அவன் ஜனத்தாரில இருந்து நீக்கப்படுவான், அவனுடைய பேர் அழிந்து போகும், அவனுடைய குடும்பம் இஸ்ரவேல்ல இருந்து அழிந்து போகும், அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு லைன் இருக்காது. இததான் அவங்க பெருசா பார்த்தாங்க. அவங்க வந்து நரகத்தை பத்தி அவங்க என்ன பண்ணல, யோசிக்கல. நான் போன வாரமே சொன்னது மாதிரி சாமுவேலோட கான்செப்ட், பைபிள் கான்செப்ட் படி சாமுவேல் அது உண்மையான கதையா பொய்யான கதையெல்லாம் செகண்டரியா வச்சுக்குவோம். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு கூட இருப்பீர்கள் தான் ஜூயிஷ் கான்செப்ட். எல்லாரும் எங்கதான் போக போறாங்க, ஒரே இடத்துக்கு தான் போக போறாங்க அப்படின்ற கான்செப்ட்ல தான் யூதர்கள் இருந்தார்கள் அப்படின்றத நான் சொல்லி இதோட இந்த ஹெல்லோட விஷயத்த நான் வந்து முடிக்கிறேன். நம்ம இன்னொரு நாள் இதை குறிச்சு நம்ம டீப்பா என்ன செய்யலாம். இன்னும் நிறைய இருக்கு, இல்ல நான் சொல்ல எல்லாத்துக்கும் இதுல பதில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லல. பட் ரோமன்ஸ் கண்டினியூஷன் தடைப்பட்டுரும். அதனால அடுத்த ஒரு 20 நிமிஷம் நம்ம ரோமன்ஸை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போ ஆக்கினை தீர்ப்பில்லை அப்படின்னு சொல்லி ரோமர் 8:1 சொல்லிட்டு, இந்த அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஏன் அப்படின்னா, இந்த அதிகாரத்தை வரிசையா பவுல் இதை வந்து கோர்வையா எழுதுறதுக்கான நோக்கம், அந்த நான் இப்ப சொல்ற இந்த இந்த என்ன சொல்றது, இந்த பின்னணியத்துல அல்லது இந்த பிக்சரை, இந்த படத்தை அவர் மைண்ட்ல வச்சுதான் இதை எழுதுறாரு. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு யூதன் அவனுக்கு மைண்ட் ஃபுல்லா எப்படிதான் திங்க் பண்ணும் அப்படின்னா, திங்கிங் ஸ்கிரிப்சரலி ரொம்ப முக்கியம். நம்ம பைபிளை வந்து ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றோம், பைபிளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல, அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து சர்ச்சில் வளர்ற பிள்ளைங்களுக்கு சண்டே ஸ்கூல் பேரண்ட்ஸ் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல. இவங்களுக்கு பைபிள் வசனமே வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா ஏதோ அந்நியமா இருக்குது. அதாவது வேர்ட்ஸ்ல they are not familiar with the verses, they are not familiar with the என்னது biblical language. இது ரொம்ப மோசமான ஒரு நிலைமை. நம்ம கிறிஸ்டியன் பேரண்ட்ஸ் அதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம பிள்ளைங்களை எப்படி ஆகிலும் வேதத்தை தரவா படிக்கிறதுக்கு அவங்களை என்ன செய்யணும், என்கரேஜ் பண்ணணும் ஸ்கிரிப்சர்ஸை. நான் ஏன் இதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஏன்னா நம்ம 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 பசங்களுக்கு அது நம்முடைய யூத்துக்கெல்லாம் பைபிள் மேல இன்ட்ரெஸ்ட் வராததுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வசனங்களை அவங்களுக்கு என்ன இல்ல, வாசிச்சு அது மைண்டுக்குள்ள போய் அதை திரும்ப ரிப்பீட்டடா அவங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் யூதர்கள் ஜனங்களுக்கு, திரும்ப திரும்ப பேசு, அதை பேசிட்டே இருவோம், பிள்ளைகிட்ட பேசிட்டே இரு, நீ போகும்போது அதை பத்தி பேசு, நீ உட்காரும் போது அதை பத்தி பேசு. தட் வாஸ் தேர் கல்ச்சர். அது பேரண்ட் வந்து பிள்ளைங்க கூட இருந்தான்னா, இயேசு கிறிஸ்து 12 வயசுல ஆலயத்துக்கு போகும்போது அவ்வளவு ஸ்கில்டா இருந்தாருன்னா யார்கிட்ட இருந்து அவர் அதை கற்றுக்கொண்டு இருந்திருப்பார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவர் ஏதோ என்ன சொல்றது, அவருக்கு கடவுளுடைய குமாரன் அதனால அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்றது கிடையாது. அந்த சின்ன வயசுல இருந்து அந்த 12 வயசுக்குள்ள மேபி ஜபாலயத்துக்கு போயிருப்பாரு, வாரத்துல ஒரு நாள் சாபத் அன்னைக்கு. மற்ற நாட்கள்ல வீட்டுல தன்னுடைய கார்பெண்டரா இருந்த யோசேப்பிட்ட இருந்தோம், அந்த ஏழை தாய் மரியாள்கிட்ட இருந்தோம் தான் he would have learned the scriptures. அதனால இது ரொம்ப முக்கியம். திங்கிங் ஸ்கிரிப்சர்லி ரொம்ப முக்கியம். நான் இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அவங்க மைண்ட் ஃபுல்லா அதுலதான் நிறைஞ்சிருக்கும். அதனால பவுல் இதை அந்த ஆஸ்பெக்ட்ல தான் எழுதுறாரு. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ 8ஆம் அதிகாரத்துல பவுல் எதை எம்பசைஸ் பண்ண வாராரு அப்படின்னு சொன்னா, இவ்வளவு நேரமும் 7ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர் வந்து
மொத்தத்துல ரோமன்ஸ் வந்து செலிப்ரேட்ஸ் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். இதை நம்ம திரும்ப திரும்ப பார்த்துட்டோம் இல்லையா? ரோமன்ஸ் வந்து ரோமன்ஸ்ல பவுல் வந்து ஹைலைட் பண்றது, இல்லாவிட்டால் அவர் வலியுறுத்த விரும்புறது என்ன அப்படின்னு சொன்னா, காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் டு ஹிஸ் கவனன்ட். அப்போ இந்த 8ஆம் அதிகாரத்துல எப்படி காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் வந்து இயேசு கிறிஸ்து மூலமா, அதுதான் நம்ம அந்த ஹெட்டிங்ல நீங்க படிச்சீங்கன்னா மட்டும்தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் புரியும். இல்லாட்டா அங்கங்கே இருந்து அவர் ஏதோ உளர்றது மாதிரிதான் தோணும். The God's faithfulness to his covenant வந்து எப்படி through Messiah and his people, அல்லது மெசையாவுடைய மக்கள் மூலமா அது நிறைவேற போகுது அப்படின்றதுதான் அவர் சொல்றாரு. டு பி ஃபுல்ஃபில்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க. சோ ரோமர் 8ஆம் அதிகாரம் எதை பத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரோமனுடைய மொத்த கான்டெக்ட்ல, ரோமனுடைய மொத்த ரோமன்ஸ் என்ன சொல்லுது? தேவன் எப்படி தாம் பண்ணின உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இப்ப 8ஆம் அதிகாரத்துல தேவன் யாருக்கு? இயேசு கிறிஸ்து மூலமாகவும் அவருடைய மக்கள் மூலமாகவும், அதனாலதான் ஆரம்பிக்கும் போதே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களா இருந்து, so there is no condemnation. பயப்படவே வேண்டாம், தைரியமா இருங்க. ஜூஸுக்கு இதை வாசிக்கும் போது என்ன தோணி இருக்கும்? அப்படா, எப்ப பார்த்தாலும் எதை பத்தி தான் பயப்படணும்? எப்ப நியாயப்பிரமாணத்தை மீறினா அடுத்து என்ன, ஆண்டவர் என்ன தண்டனை கொடுப்பார், ஆண்டவர் என்ன கோவப்படுவார் அப்படின்றது எல்லாம் செகண்டரி. ஒரு யூதனை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க. அவனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணத்துக்கு இல்லைன்னா என்ன எங்க இருந்து தள்ளிடுவாங்க? ஜெபாலயத்துல இருந்து வெளியே தள்ளிடுவாங்க. இயேசு கிறிஸ்துவ பின்பற்றினா என்ன பிரச்சனை? அன்னைக்கு இருந்த பெரிய ப்ராப்ளம் என்ன நமக்கு நல்லாவே தெரியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் மத்தேயு, மார்க், லூக்கா எவனை வாசிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இயேசுவ ஒருத்தன் அறிக்கை பண்ணா யூதன் என்ன பண்ணுவான்? ஜெபாலயத்துல இருந்து வெளியே தள்ளுவான். சரி, யூதனுக்கு தான் இந்த பிரச்சனை. யூதர் அல்லாதவங்களுக்கு என்ன பிரச்சனை? சீசர் என்ன பண்ணுவான்? இயேசுவ கர்த்தர்னு அறிக்கை பண்ணா அவன் அவங்களை கண்டம் பண்ணுவான். ஒண்ணுல சிலுவையில் அரைஞ்சு கொள்ளுவான், இல்லாட்டா என்ன பண்ணுவான்? அவங்கள கண்டம் பண்ணுவான். சோ இங்க பால் வந்து கண்டம்னேஷன் சொல்லும் பொழுது நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. நான் போன வாரமே சொன்னேன். ஆனா அவர் முக்கியமா கொடுக்க விரும்புற அஷூரன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, எப்ப பயப்படாதீங்க, நீங்க அந்த இதுக்குள்ள இருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்க. அதனாலதான் அடுத்து சொல்றாரு, 2 பிரமாணத்தினின்று மெசையாவுடைய மரணம் 2 பிரமாணத்துல இருந்து என்னை விடுதலை பண்ணி இருக்குது. ஒண்ணு சின், இன்னொன்னு என்னது? டெத். சோ என்ன சொல்றாரு உங்களுக்கு? இப்ப நான் இந்த கான்டெக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா புரியும். சோ கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். சோ நவ் ஹேஸ் கம் த கிறிஸ்து இயேசுவினாலே என்ன வந்துருச்சு? அகைன் அதான் சொல்றாரு. எப்பா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த என்னது லைஃப் வந்துருச்சு. நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஸ்பிரிட் வந்துருச்சு. என்ன ஸ்பிரிட்? அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆண்டவர் எப்ப தம்முடைய ஆவியினாலே, நான் இந்த வசனங்கள்லாம் எடுத்து காமிச்சிட்டேன், அல்ல திரும்ப நான் அதுக்குள்ள போக விரும்பல. எப்ப ஆண்டவர் ஆவியினால என்ன பண்ண போறாரு? இருதயங்கள்ல அவருடைய பிரமாணத்தை எப்ப எழுத போறாரு? எப்ப உண்மையான ஜீவன் வரப்போகுது? ஏன்னா நியாயப்பிரமாணத்தை கொடுத்துட்டு ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு முன்னாடி என்ன வச்சிருக்கேன்? ஜீவனையும் மரணத்தையும், லைஃப் அண்ட் டெத். அதான் நியாயப்பிரமாணம் முடியுது உபாகமத்துல. லைஃபையும் வச்சிருக்கேன், டெத்தையும் வச்சிருக்கேன். இப்ப சொல்றாரு கிறிஸ்து இயேசுனாலே நம்ம லைஃப் கிடைச்சிருச்சு. கிறிஸ்து இயேசுனாலே நமக்கு ஸ்பிரிட் வந்துருச்சு. மொத்தத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, we have come. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி we have come to that age. நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த காலத்திற்குள்ளாக, அல்லது நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த அதற்குள்ளாக நம்ம என்ன பண்ணிட்டோம்? வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதுதான் அவர் இன்னொரு விதத்துல என்னை விடுதலை ஆக்கிட்டேன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எகிப்துல இருந்து விடுதலையா நீங்க? அதான் அவங்களுக்கு விடுதலைன்ற வேர்டே அவங்களுக்கு எதை காமிக்கும் அப்படின்னு சொன்னா, எக்ஸோடஸ். இப்போ எக்ஸைல்ல இருக்கிறாங்க. ஜூயிஷ் ஸ்கிரிப்சர்ஸ் அறிஞ்சவங்க மைண்ட்ல இருக்கிற பிக்சரை நான் சொல்றேன். எக்ஸோடஸ்ல இருந்து they are in exile. இப்போ அவங்க எதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? ஆண்டவர் உண்மையிலேயே நம்மள இந்த எக்ஸைல்ல இருந்து விடுவிக்கிற அந்த ஒரிஜினல் அல்லது உண்மையான அந்த எக்ஸோடஸுக்காக அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த எக்ஸோடஸ் வந்துருச்சு. அதான் சொல்றாரு, விடுதலை ஆக்கிச்சே. எப்படி நடந்துச்சு இது? இங்கதான் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் வருகிறது. எப்படி எனக்கு விடுதலை கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா, எப்படி இந்த ஏஜ் வந்துருச்சு, இந்த காலம் வந்துருச்சு. சோ பவுல பொறுத்த வரைக்கும் he is so excited about Christianity. பவுல பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவத்தை குறித்து அவருக்கு எவ்வளவு தூரம் கிறிஸ்தவத்தை எதிர்த்தாரோ,
எவ்வளவு தூரம் இயேசு என்பவரை குறித்து பிரசங்கிக்கிறவர்களை எதிர்த்தாரோ அந்த அளவிற்கு அவர் திரும்ப அதுக்கு வைராக்கியமாக அவர் மாறினதுக்கு காரணம் என்ன கிடையாது. நம்ம நினைக்கிறது மாதிரி ஜஸ்ட் இயேசு உயிர்த்தெழுந்து இயேசுவை பார்த்துட்டாரு, இப்ப ஹெவனுக்கு போறேன், ஹெல்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டேன் அப்படின்றது கிடையாது. அப்ப அவருடைய ஹாப்பினஸ், அவருடைய எக்ஸைட்மெண்ட், ஓடி ஓடி சுவிசேஷத்தை அறிவிச்சதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவங்க ஹோப் நிறைவேறிடுச்சு. ஹோப் ஆஃப் இஸ்ரேல். அதான் சொல்லுவாரு, இஸ்ரேலுடைய நம்பிக்கைக்காக நான் இங்க நிக்கிறேன்னு சொல்லுவாரு. அந்த இஸ்ரேலுடைய நம்பிக்கை என்ன? ரிசரெக்ஷன், அது இயேசுல நிறைவேறிடுச்சு. அப்புறம் என்னது? கிங்டம், அது இயேசுல வந்துடுச்சு, அவர் லார்ட் ஆயிட்டாரு. சோ அந்த புது யுகம் வந்து விட்டது அப்படின்றதா அவருடைய என்னது எக்ஸைட்மெண்ட். அதுக்காக நல்லா புரிஞ்சுக்கோங்க, இத அதுதான் பவுல உந்தி தள்ளினது. அதனாலதான் நான் சொன்னேன் ஸ்கிரிப்சர் பேஸ்டு. எல்லாத்தையும் இப்ப அவர் எப்படி பாக்குறாரு அப்படின்னா ஹோல் ஸ்கிரிப்சரல் ஸ்டோரி. அதான் அவர் என்ன மீனிங்ல சொல்லுவாரு அப்படின்னா ஸ்கிரிப்சர் ஹாஸ் ஃபுல்ஃபில்டு. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப இதை எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணேன். எத்தனை பேருக்கு அது புரிஞ்சுன்னு தெரியல. ஸ்கிரிப்சர் ஹாஸ் பீன் ஃபுல்ஃபில்டுன்ற அர்த்தம் என்ன அப்படின்னா ஆதியாகமம் 3 அதிகாரம் 17 சொல்லி இருக்கிறது, ஏசாயா 53:1 சொல்லி இருக்கிறது, அது ஃபுல்ஃபில் ஆச்சுன்னு இல்ல. ஹோல் ஸ்கிரிப்சருக்கு ஒரு நரேட்டிவ் இருக்குது. என்ன நரேட்டிவ்? அதுதான் அந்த ஹோப். அது வந்துடுச்சு, அது நிறைவேறிடுச்சு. சோ இதுதான் அந்த ஜூயிஷோட மைண்ட், இதான் அந்த ஜூயிஷ் தாட். இதுக்குள்ள நம்ம வரல அப்படின்னு சொன்னா என்னது பைபிளை சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்படி நான் 2ஆம் வசனத்துல சின்ல இருந்து டெத்ல இருந்து, சின்னுனா என்னன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், டெத்துனால என்னன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். இதுல இருந்து எனக்கு எப்படி விடுதலை கிடைச்சிச்சு அப்படின்னா அதான் 3ஆம் வசனத்துல சொல்றாரு, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, இது ஜூஸுக்கு சொல்றாரு, லா இதை செய்ய முடியல. சின்ல இருந்தும் அதால, சின்ன என்னது கடவுளுடைய பர்பஸ் விட்டு டிவைட் ஆகுறது. டெத்னா என்னது? அகைன் அதனால வருகிற விளைவு. அது என்னது? எக்ஸைல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னது? உலகத்துல இருந்து நீக்கப்படுகிறது. இதுல இருந்து பாவம் மரணம் என்பவர்களையும் சரி பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக, so that is what God did. பாருங்களா, இத பண்றதுக்கு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். சோ இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு. என்ன அப்படின்னு சொன்னா, அவர் மாம்சத்தினாலே பலவீனமா இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும். சோ என்ன, வாட் இஸ் இதுல நம்ம நிறைய பார்க்க வேண்டி இருக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய மரணத்தினுடைய அர்த்தத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே ஒரு சில காரியங்கள் நான் தெளிவா சொல்லிட்டேன், அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நான் அதுக்குள்ள போகல. ஆனா இயேசு கிறிஸ்துவை அவர் சின்னுக்கான ஆஃபரிங்கா அனுப்புறாரு. அடுத்தது ஆஃபரிங்கா எதுக்கு அனுப்புறாரு? இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப குமாரனை அவர் என்ன சாயல் அனுப்புறாருன்னு சொல்லி இருக்குது? பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்புகிறார் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதாவது இந்த likeness of sinful flesh and as a sin offering ரெண்டு விஷயங்கள். ஒன்னு சின் ஆஃபரிங்கா, இன்னொன்னு சின்ஃபுல் ஃபிளஷோட லைக்னஸ்ல அனுப்புறாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சின்ஃபுல் ஃபிளஷ்னா என்னது? அகைன் அதோடைய மீனிங் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சின்ஃபுல் ஃபிளஷ் அப்படின்றது deviating away from God. அதுதான் deviating from the purpose of God. இந்த ஃபிளஷ், இந்த இமேஜ் என்னது?
இது ஒரு லைக்னஸ். இது எப்படி ஆண்டவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, மனுஷனை அவருடைய லைக்னஸ்ல நம்முடைய சாயலின் படியும் நம்முடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டித்தாரு. பட் இவன் என்ன ஆயிட்டான், சின்ஃபுல் பிளஷோட சாயல்ல அவன் மாறிட்டான். இப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, he sends his son in the likeness of sinful flesh. சரி, லைக்னஸ் ஆஃப் சின்ஃபுல் ஃபிளஷ்ல அனுப்பி சின் ஆஃபரிங்கா அவரை கொடுக்குறாரு. ஆஃபரிங் நான் சொல்லிட்டேன், இட் இஸ் நாட் என்னது சாக்ரிஃபைஸ் கிடையாது. அவர் யாரையோ ஒருத்தரை கொல்லணும் அப்படின்றதுக்காக இயேசு கிறிஸ்துவ கொன்னது கிடையாது. இட் இஸ் என்னது, அவருடைய லைஃப் வந்து இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இட் பிகம்ஸ் an ஆஃபரிங். அவருடைய வாழ்க்கை என்ன ஆகுது, ஒரு ஆஃபரிங்கா மாறுது. ஓகே, அல்டிமேட்லி இந்த ரெண்டுலயால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஏன் அவர் சின்ஃபுல் ஃபிளஷ்ல வரணும்? நிறைய நேரம் நமக்கு இந்த கொஸ்டின் தான் வரும் இல்லையா? அப்படின்னா இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு? அவருடைய இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய நோக்கம் என்னது அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? நம்ம பொதுவா நினைக்கிறத நம்ம இப்போ மாத்தி யோசிக்கிறோம். we are rethinking it. ஸோ அப்போ ரீதிங்க் பண்ணி பார்க்கும்போது, அப்ப எதுக்காக அவர் இந்த உலகத்துக்கு வர்றாரு? ஸோ அது ஒரு பெரிய ஒரு மிஸ்ட்ரி. அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது. அதை முதலாவது நான் சொல்றேன், இட்ஸ் a வெரி பிக் மிஸ்ட்ரி. ஆனா அதே நேரத்துல எதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, அவரை நான் ஏற்கனவே பல முறை சொல்ற மாதிரி அது திரும்பவும் சொல்றேன், he has not sent his son so that எப்படி கிடையாது, God so loved the world, என்ன பண்ணாரு, he gave his son. சரியா? தேவன் உலகத்தின் மேல் இவ்வளவா அன்பு கூர்ந்தார். எதுக்கு? சரி, அன்பு கூர்ந்து அவர் என்ன பண்ணாரு, அவருடைய தேவன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை தந்தருளி he gave. நம்ம இதை எப்படி பாக்குறோம்? for God so loved the world he killed his son. தானே? சிலுவையில அவர் என்ன பண்ணிட்டாரு, சாகடிச்சிட்டாரு. பட் அவருக்கு கில் பண்ணல, he gave. ஓகே, so he gave his son அப்படின்னா அதனாலதான் அந்த மிஸ்ட்ரின்னு சொல்றேன். நம்ம பேகன் அண்டர்ஸ்டாண்டிங் படி அதை எடுக்க கூடாது. பேகன் அண்டர்ஸ்டாண்டிங் படி இந்த வசனம் எப்படி வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா, தேவன் உலகத்தை இவ்வளவா அன்பு கூர்ந்தனால கிராஸ்ல அவர் என்ன பண்ணாரு, ஓகே சாக தான் அவர் கொடுத்தாரு, இல்லன்னு நான் சொல்ல, சாக கொடுத்தாரு. பட் தட் டெத்தோட மீனிங் வந்து இட்ஸ் நாட் பிகாஸ் ஹி வாஸ் ஆங்கிரி அண்ட் ஹி நீடட் சம்படி டு ஸ்டாண்ட் பிஃபோர் ஹிம் ஆர் டை இன் ஆர் பிளேஸ் அப்படின்றது கிடையாது. அது நமக்காக தான் மரித்தார், அவரை நமக்காக தான் கொடுத்தாரு. அந்த அன்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. சரி, இப்போ எதுக்காக இது தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சின் அல்லாட்டா இத வந்து பவுல் வந்து 7ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்த்தோம். நான் அல்ல, ஏன் என்னால நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியல, ஏன் ஜூஸால யூதர்களால தோரா வச்சிருந்த அவங்களால தோராவை கை கொள்ள முடியாமல் போனதுக்கு காரணம் என்ன? அத தெளிவா 7ஆம் அதிகாரத்துல சொல்லிட்டாரு, சின். இப்போ சின் அப்படின்றது வந்து அது வந்து கடவுளுடைய பர்பஸை விட்டு விலகி போறதா இருந்தாலும், அந்த சின் ஹாஸ் சம் பவர் இல்ல, இட் ஹாஸ் சம் எக்ஸ்ட்ராடினரி பவர். அது என்ன பவர்? அதுக்கு எப்படி பவர் வந்துச்சு? இல்லாட்டா ஈவில் பவர் இருக்குது. ஒருவேளை நம்ம வந்து இன்னைக்கு வந்து உலகத்துல நடக்கிற காரியங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, ஏதோ உலகத்துல நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, சின் அல்லது ஈவில் அப்படின்றது வந்து நம்ம வந்து ஏதோ அப்படி நடக்குது. இப்ப ஈவில் ஐடியாலஜிஸா இருக்கட்டும், ஈவில் பிலாசபிஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஏதோ அப்படியே ஏதோ ஒரு விஷயத்தினால நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா ஆக்சுவலா இது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா, there is some என்னது unseen, என்ன சொல்றது, ஒரு ஹேண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிறத நம்ம கண்டிப்பா பார்க்க முடியும். there is an unseen hand அப்படின்னு சொன்னா, அத பத்தி நம்ம டீப்பா ஏன் இது வந்துச்சு, எப்படி இதுக்கு பவர் கிடைச்சிச்சு, ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த பாவத்திற்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, there is a பாவத்துக்கும் சரி ஈவிலுக்கும் பின்னாடி சரி there is a பவர். அதை நம்ம மறுக்கவே முடியாது.
ஒருவேளை நம்ம அதை சேட்டன்னு சொல்லலாம். ஸோ சேட்டனோட கான்செப்ட் படி சேட்டன் கூட நம்ம எடுத்துக்கலாம். அதனால நம்ம அடிக்கடி நம்ம அது சொல்றது தப்புன்னு கிடையாது. சின் அண்ட் சேட்டன் சேர்த்து சொல்லுவோம். சாத்தானும் பாவமும் அப்படின்னு சொல்லி நம்ம சேர்த்து சொல்லுவோம். பட் ஆக்சுவலா இந்த சேட்டனோட எப்படி அவனுக்கு அந்த பவர் கிடைச்சிச்சு, எப்படி இதுக்கு இவ்வளவு வல்லமை கிடைச்சது அப்படின்றத பத்தி நம்ம இன்னொரு ஸ்டடியில நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நான் இதை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். சின் அப்படின்றது வந்து என்ன கிடையாது அப்படின்னா, நாட் ஜஸ்ட் பர்பஸ விட்டு விலகிறது மட்டும் இல்ல, அது பர்பஸ விட்டு விலகி இட் ஹாஸ் சம் பவர். அந்த பவர் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு, அதுக்கு பவர் கொடுத்தது யாரு, அதுக்கு பவர் எப்படி கிடைச்சது அப்படின்றத நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். சோ இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்குள்ளாக அவர் தந்த பொழுது, இயேசு கிறிஸ்துவ வந்து பூமியில அவர் அனுப்பின பொழுது என்ன நோக்கத்தோடு அவர் அனுப்புறாரு அப்படின்னு சொன்னா, சின்ஃபுல் ஃபிளஷோட சாயல்ல அனுப்புறாரு. சோ தட் சின்னுக்கு பனிஷ்மெண்ட் தேவைப்படுது. ஒருவேளை இது ரொம்ப நமக்கு, பட் பவுல் அதனாலதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த வேர்டை யூஸ் பண்றாரு. நமக்கு கண்டம்னேஷன் கிடையாது. ஏன் இப்ப கண்டம்னேஷன் கிடையாது அப்படின்னா, எதனால அப்படின்னா சின்ன அவர் கண்டம் பண்ணதுனால. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் நமக்கு கண்டம்னேஷன் கிடையாது? பிகாஸ் சின் ஹஸ் பீன் கண்டம்டு. சின்னுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. சின்னுக்கு எங்க பனிஷ்மெண்ட் கிடைச்சிச்சு? இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட், சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்திலே சின்னுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சது. God didn't punish Jesus. இயேசு அங்க பனிஷ் பண்ணல, சின்ன பனிஷ் பண்ணாரு. எப்படி சின்ன பனிஷ் பண்ணாரு? சோ வெரி இததான் யூதர்களால என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, சரியா புரிஞ்சுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் டைம் இல்ல இருந்தாலும் ஒருவேளை ஏசாயா 53ஆம் அதிகாரம் அதான் முக்கியமான நம்ம மெசியானிக்கோட சஃபரிங்க வந்து டெபிக் பண்ற ஒரு பகுதி. ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். அதை நம்ம ஃபுல்லா பார்க்கணும். நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, அந்த அதிகாரத்திலேயே ஒரு வசனத்தை மட்டும் 1-2 அவர் நம்முடைய மீதல் நிமித்தம் காயப்பட்டார் அதை மட்டும் பார்த்துட்டு எனக்கு இடத்துல அவர் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணி முடிச்சிருவோம். அது தப்பு இல்ல, பட் இருந்தாலும் அது முழுவதுமான புரிந்து கொள்ளுதல் கிடையாது. சரி, 53ஆம் அதிகாரம் முடிஞ்சா அத ஒரு சில வசனங்களை மட்டும் நான் எடுத்து காமிக்கிறேன். இங்க அந்த 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 சஃபரிங் சர்வன்ட்னு சொல்லுவோம் இல்லையா, சஃபரிங் சர்வன்ட்னு சொல்லுவோம். அது வந்து ஆக்சுவலா எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 52ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருந்து ஆரம்பிக்குது. ரொம்ப அது அது அவங்க யாரு, இது வந்து தீர்க்கதரிசியா, இது மார்ட்டியரா, அந்த யூதர்களுடைய விடுதலைக்காக, இல்லாவிட்டால் அவங்க எருசலேமை பாதுகாக்கிறதுக்காக, இல்லாட்டும் அவங்க ஒரு நேஷனா உருவாக்குறதுக்காக மரித்த மார்ட்டியரா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க, நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ பவுலுக்கு சடன்லி இயேசு கிறிஸ்துவ சந்திச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு இது ஒர்க் அவுட் ஆகுதோ. இந்த ஏசாயா அது ஏற்கனவே பிலிப்பு தான் அதை சொல்றாரு. ஏன்னா அந்த கந்தாகை ராஜஸ்திரியின் மந்திரிக்கு வந்து ரொம்ப அழகா பிலிப்பு தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறாரு. சோ அவங்களுடைய கண்ணோட்டம் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுது. எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, இது யாருன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து அங்க பாக்குறாங்க, பாருங்களா, see my servant will act wisely. வாசிங்களா 13ஆம் வசனத்தை, 52:13. இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாயிருப்பார். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும். நல்லா கவனிங்க, இந்த வேர்டிங்ஸ் ஓகே போதும். நான் இப்போ ரொம்ப டைம் இல்ல, அதனால ஃபுல்லா நம்ம போறதுக்கு டைம் இல்ல. அதுல அதாவது he will be raised and lifted up and highly exalted. எங்க எக்ஸால்ட் பண்ணப்படுவாரு? எப்போ? அவருடைய அப்பியரன்ஸ் டிஸ்ஃபிகர் ஆகி, அவருடைய ஃபார்ம் வந்து பியாண்ட் ஹியூமன் லைக்னஸ், அழகா கொடுத்திருக்கு இங்கிலீஷ்ல. அவர் அப்படி அந்த கேடு அடையும் பொழுதுதான் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, அவர் எக்ஸால்டட் ஆவார். சோ அதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாருன்னா, சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் சாக போறேன்னு சொல்ல மாட்டாரு. பிதாவானவர் தம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும்படியான வேலை வந்தது. சோ நான் உயர்த்தப்பட போறேன், ஐ எம் கோயிங் டு பி எக்ஸால்டட். நான் உயர்த்தப்படும் பொழுது எல்லாரையும் இடத்தில் இடித்துக் கொள்ள போறேன். ஏன்னா சிலுவை அப்படின்றது வந்து அங்கதான் ஒரு பாவத்தினுடைய என்ன செய்யுது, பாவம் வந்து அங்க கண்டம் பண்ணப்படுது. பட் அது எப்படி கண்டம் பண்ணப்படுது, அதுக்கு எப்படி பனிஷ்மெண்ட் கிடைக்குது? நம்ம நினைக்காத ஒரு விதத்துல, ஒரு ஸ்ட்ரேஞ்ச் விதத்துல, ஒரு விசித்திரமான விதத்துல, வினோதமான விதத்துல அங்க பாவத்துக்கு தண்டனை கொடுக்கப்படுது. எப்படி? அவரை உயர்த்தி
அவருடைய சாயலை வந்து ஹியூமன் லைக்னஸ் கூட இல்லாத அளவுக்கு ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதனால நேஷன்ஸ் எல்லாம் வாய மூடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் போயிட்டு, அடுத்தது 53ஆம் அதிகாரத்துல அத அவங்க வந்து நம்ம கண்டினியூ பண்றத பாக்குறோம். அங்க என்ன பாக்குறாரு அப்படின்னு சொன்னா, தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி அந்த பிக்சரை எப்படி கொண்டு வராரு அப்படின்னு சொன்னா, ஆஹ் அங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 1ஆம் வசனத்துல சொல்லியிருக்கிறாரு, whom has the arm of the Lord been revealed? the arm of the Lord அப்படின்றது என்னது? கர்த்தருடைய புயம். அந்த கர்த்தருடைய புயம்ன்றது என்னது? அவங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, இந்த கர்த்தருடைய புயம் வந்து என்ன பண்ணும்? எல்லா சத்துருக்களையும் அடிச்சு நொறுக்குற புயம். இந்த புயம், அதாவது அவர் நீதி செய்கிற புயம். நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா, பனிஷ் பண்ணணும்னு. பட் அந்த கர்த்தருடைய புயம் இப்ப என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, வெளிப்படுது. பட் அந்த அந்த புயம் எப்படி வெளிப்படுது? ஒரு இளங்கிளையே போல, இல்ல டெண்டர் ஷூட் போல, வறண்ட நிலத்திலிருந்து வருகிற ஒரு வேரை போல, எந்த பியூட்டியும் இல்லாம, எந்த அட்ராக்ஷனும் இல்லாம, அவங்க எதிர்பார்த்த கர்த்தருடைய புயம் என்னது? சிங்காசனம் போட்டு உட்கார்றது. எங்க சிங்காசனம் போட்டு உட்கார்றது? எருசலேம்ல சிங்காசனம் போட்டு, தாவீது சிங்காசனத்துல அப்படி மேஜஸ்டிக்கா பொன்னாலான சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறது தான் அவங்க எதிர்பார்த்த அந்த புயம். ஆனா இங்க என்ன சொல்றாரு? நேர ஆப்போசிட்டா சொல்றாரு தீர்க்கதரிசி. அவரு அந்த அந்த கர்த்தருடைய புயம் வெளிப்படும் பொழுது அது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, அவர் சாரோசால நிரம்பினவரா, சஃபரிங்னால நிரம்பினவரா, மக்கள் பாக்குறவங்க யாரும் அவரை மதிக்காதவங்களா இருக்கிறாரு. சரியா? சோ இப்ப 4ஆம் வசனத்துல இருந்து ஒரு சில காரியங்கள் வருது. அதை ஆண்டவர் நம்ம நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா அதுல சில காரியங்களை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டி இருக்குது. ஏன்னா அந்த ஸ்ட்ரிக்கன் பை காட்ன்ற வேர்டு வருது. சரியா? 4ஆம் வசனத்துல உடனே இதை நிறைய பேர் எடுத்துட்டு, அவர் தேவனால் அடிக்கப்பட்டவர் அல்ல, we considered him stricken by God, smitten by him and afflicted. So சிலுவை அப்படின்றது வந்து அவங்க யூதர்கள் நினைச்சது, சிலுவையில் இருந்து இறங்கி வா, நீ வந்து இறங்கி வா, ஏன்னா நீ கைவிடப்பட்டவன், நீ வந்து கடவுளால அக்செப்ட் பண்ணப்பட்டவன் கிடையாதுன்றத சொல்றதுக்காக தான். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். நம்ம ஜோம்னி முடிப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய வேதத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள நீ எங்களுக்கு உதவி செய்து வருகிறீர். தொடர்ந்து கர்த்தாவே நாங்கள் இவைகளை புரிந்து கொள்ளவும், வரும் நாட்களிலே ஆண்டவரே இவைகளை குறித்த ஒரு நல்ல தெளிவான அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், இந்த கிறிஸ்தவம் எப்படி ஆகிலும் தகப்பனே இருக்கிற இந்த ஆண்டவரே மனநிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு தேவனுடைய விருப்பத்தை, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற ஒரு நிலைக்கு கடந்து வர எங்களை இது பயன்படுத்தும். எங்களுக்கு அதற்கான கிருபைகளை தந்தரலும். எல்லா துதிகன மகிமையால் உமக்கே செலுத்துகிறோம். கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.